இப்போ பார்த்தீங்கன்னா தளபதியோட படம் ஜனநாயகன் ட்ரைலர் வந்திருக்கு. நேற்று 6:45க்கு வந்திருக்கு. நாங்கள் யாருமே பார்க்கல, ஏன்னா எல்லாமே நாங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்க, பி ஷிஃப்ட் போயிட்டோம். சரி காலையில் பார்க்கலான்னு நினச்சோம். சரி தனித்தனியாக பார்த்தா என்ன இருக்குது, தலைவரோட லாஸ்ட் படம். சரி நாங்கள்லாம் வந்து ஒரு ரியாக்ஷன் மாதிரி கொடுத்துடலாம். ஆனால் நாங்கள் இது கொடுத்துருந்தில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இப்போ வந்து சேனல் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணி சரி இது வந்து ஒரு ரியாக்ஷனாக கொடுத்துடலான்னு நாங்கள் 3 பேரும் பார்க்கணுன்னு. இவனும் திடீர்னு ஏ ஷிஃப்ட் போயிட்டான், இவனும் போயிட்டான். இவன் வர வரையும் வெயிட் பண்ணி நாங்கள் இங்கே வந்து ஒரு கேதர் ஆகிருக்கோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். அதை தான் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ண போகிறோம். சரி ஆல்ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க, போவோம். ஒரு பேர் அடிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. தல புஷி தளபதி வெற்றி கொண்டான். அவரா? அவரே தான். தளபதியோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அதை விடு அதை விடு அதை விடு, அது அது கீழே போடு. கத்தவரா என்ன மரம் இருக்குது இவரை பாக்குறது. அந்த நம்ப முடியும்னா பொண்ணுகிட்ட உழைச்சோம், அது ஃபயர் ஆயிட்டாரு. அம்மா யாரா அவன்? டாய் பிளாஸ்ட் அவன். ஏய் தப்பாத்து வில்லன் தானே அவனா? இதுல வில்லன் கேஜிஎஃப் வில்லன் தலை. அனிமல்ல இருக்கிறான் நம்ம அவன்டா. ஆமா ஆமா கேஜிஎஃப் யாரா வில்லன்? சஞ்சய் தத். தல மதன் கௌரி தல. ஏய் அவள்ரா அது. ஏய் அவன் தான்டா. அவன்ல அது யாரோ போட்டானுங்க அதிக தளபதிக்கு. அல்ல நேத்தல அது. பா என்னடா பிச்சு செதறிக்குது. ரத்தத்தை நக்குறாரு ஆளு, ரத்தத்தை நக்குறாரு எங்க ஆள் தளபதி. ஒண்ணுமே பண்ண முடியாது. பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான். தளபதி கொடிதானே. ஏய் ஒயிட் கலர்ரா தளபதி கொடிடா. அது கொடிடா. இறா நான் லாஸ்ட்ல ஒன்னு கட் பண்ணி அந்த கொடிதான்டா அது. அந்த லுக்கு பிளாஸ்டரா. வெயிட்டிங் வெயிட்டிங் தலைவருடா எம்ஜிஆர்ரா தளபதிடா. ஐயோ சிக்கோயா சிக்கோயா. யார் இது? ரோபோ ரோபோ ரஜினி. சத்தியமா பிளாஸ்ட். ஓப்பனா சொல்றேன், பீப் போட்ட கூட போட்டுக்க. கேசரியோ இதுவோ ரீமேக் வந்துட்டாங்க, அண்ணன் மயிரை கூட பண்ண முடியாது. யாரால ரீமேக் இல்ல தல, இது ரீமேக் தான் சொல்றாங்க. அதனால சொல்றாங்க. அண்ணா சமனாயா பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்குது. நான் நைட் கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு கொஞ்ச நேரம். தல தொண்டை கட்டிச்சு. கட்டி இது கட்டினா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் படத்துக்கு போறோம். அதுவும் நாங்க காட்டுவோம். பயங்கரமா 9ஆம் தேதி மீட் பண்ணலாம். இதோட அந்த மாரி தரமான சம்பவம் ஒண்ணு இருக்கு. அந்த வயசுன்னா அந்த லுக்குன்னா அது ஐயோ சாமி வேற மாதிரி. சத்தியமா சொல்றேன், பிளாஸ்ட் 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 வலிக்குது. ஹார்ட் தப்பு டப்புன்னு துடிச்சுக்குது. ஏன்னு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு டேட் நெருங்கி வருதுல்ல, பார்க்க போறன்ற இது ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி ஆகுது. தலைவர் ஆனா கடைசி படத்துல கடைசி படம் தான், இதுக்கு மேல பேசக்கூடாது, ஒரு மாதிரி ஆகுது. சரி ஓகே, படம் ஃபேன் ஷோ வந்து பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் வந்து எவ்வளோ வெளில பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய தியேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் போனால் இந்த பழைய இந்த கிராமத்து சைடில் ஃபேன்ஸ் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, அந்த தியேட்டரில் எப்படி வந்து தளபதியை வந்து இங்கே வந்து எப்படின்னா ஆந்திரா நாங்கள் இருக்கிறது, இங்கே வந்து 2க்கான போட்டி நடக்குது.
ஆனால் நாங்கள்லாம் பேசுறது வந்து தளபதி படம் தான் ரிலீஸ் ஆகணும்னு பேசுகிறோம். அது வாக்குவாதம் போயின்னு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அதுதான் ஆகும். அது எப்படி இருக்கும் ரியாக்ஷனு, எப்படி இருக்குது நம்ம ஊரில் எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். 9 நைட்டுக்குள்ளே இல்லைன்னா 10ஆம் தேதி காலையிலக்குள்ளே உங்களுக்கு வீடியோ நான் அனுப்பிச்சிருவேன். நீங்கள் பார்க்குறீங்க, என்ஜாய் பண்ண போகிறீங்க. சரி, ஓகே, தேங்க்யூ.